இங்கே நேயர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, தொழில் வேற, வேலை வேற. மாட்டிக்காம எந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு செட் ஆகுன்றத சொல்லக்கூடியது 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் தான். இந்த ஜாதகத்துல யாருக்கு 10ஆம் அதிபதி லக்னத்திலேயே வந்து உட்காந்துருக்கோ, இவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே செட் ஆயிடுமா. இந்த 10ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒண்ணு அரசியல் பண்ணலாம். கண்ணாடி, கூலிங் கிளாஸ் இது மாதிரியான ஒரு ஆப்டிகல்ஸ் வைக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஒன்று, தொழில்ன்றது ஒரு நாள் ஸ்டாப் ஆகிடுச்சுன்ட்டு வைங்களேன், அடுத்த நாள் வந்து டோட்டல் லாஸ் ஆகிடும் நமக்கு. ஸோ அப்போ அது மாதிரியான தெய்வங்கள் இன்னும் எடுக்கும்போது உடனடியாக பலன் தரக்கூடிய இதில் நரசிம்மரும் ஒருத்தர். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சிவதனுசு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. குருவாழ்க, குருவே துணை, குருவே சரணம். இப்போ நிறைய பேர் தொழில தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ யார் எந்தெந்த மாதிரி தொழில் செஞ்சா அவங்க வந்து வெற்றி பெறலாம்னு நீங்க சொல்றீங்க? அம்மா வணக்கம். அதாவது பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது 10ஆம் இடமும் சனி பகவானும் தான் ஒரு தொழிலை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானங்களில் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக வச்சுருக்காங்க. இங்கே நேயர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, தொழில் வேற, வேலை வேற. இப்போ யாருக்குமே யாருக்கிட்டையும் வேலை பார்க்கறது பிடிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த வேலை பிடிக்காதவங்க மாட்டிக்காம எந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு செட் ஆகுன்றத சொல்லக்கூடியது 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் தான். 10ஆம் இடம் அப்படிங்கிறதோட இந்த 10ஆம் அதிபதி தான் வந்து அவங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறத நம்ம கொடுப்பாரு. அப்போ இந்த 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் 12 பாவகத்தில் எந்தெந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது எந்தெந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். முதல் விஷயம், 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி அப்படின்றத சொல்லிட்டோம். இந்த ஜாதகத்துல யாருக்கு 10ஆம் அதிபதி லக்னத்திலேயே வந்து உட்காந்துருக்கோ, இவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே செட் ஆகிடுமா. இந்த ஏன் அப்படின்றத பார்க்கும்போது, தொழில் ஸ்தானாதிபதியும் அவங்க லக்னத்தை தேடி வராங்கன்னா இவங்க தொழில் செஞ்சாகணுன்றது அவங்களோட கர்மா, அவங்களோட பிராப்தம், இறைவன் போட்டு அனுப்பியது. ஸோ அப்போ இந்த பிராப்தம், கர்மா இதெல்லாம் வந்து 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இவங்க வேலைக்கு போகிறதோட பிஸ்னஸ் பண்ணுறது தான் சிறப்பு. அப்போ இந்த 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒன்று அரசியல் பண்ணலாம். ஏன் அரசியல் அப்படின்றத சொல்கிறோம்னா, தன்னை தானே வந்து மிகைப்படுத்தி கொண்டு நான் தான் இங்கே ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறது பொதுவாகவே பிஸ்னஸ்ஸு. அப்போ அந்த அதாவது தலைமை அப்படிங்கிறது மேஷ ராசி இதெல்லாமும் குறிக்கும். 1ஆம் இடம்ன்றதும் பெரிய தலைமை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத குறிக்கும். ஒன்று, சார் எனக்கு அரசியல்லாம் சரி வராது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன விதமான பிஸ்னஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, கண்ணாடி, கூலிங் கிளாஸ் இது மாதிரியான ஒரு ஆப்டிகல்ஸ் வைக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஒன்று. 3வது விஷயங்கள் அப்படிங்கிறது, இவங்க தான் வந்து அந்த சலூன் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானாகவும் அழகாக காட்டிப்பாங்க, மற்றவங்களையும் அழகுபடுத்துவாங்க. இது வந்து 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால், அதாவது 1ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்தால் இவங்க இது மாதிரியான பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். அப்போ 10ஆம் அதிபதி 2வது இடத்துல இருந்தா எந்த மாதிரி? அவர் 2ஆம் இடம் அப்படிங்கிறப்ப 2ஆம் இடம் தான் வந்து பேச்சை சொல்லும், உணவை சொல்லும். ஸோ அப்போ அந்த பேச்சு, உணவு இது சார்ந்த இடம் தான் 2ஆம் இடம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி லைஃபோடு இருக்கிறதும் 2ஆம் இடம் தான். ஸோ அப்போ நிறையா பேர் இப்போ என்ன பண்ணலான்னா, இதெல்லாம் விட்டுட்டு டீ கடை வச்சிடலான்டான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டீ கடை சம்மந்தப்பட்ட ஒரு காஃபி ஷாப்பு, ஒரு டீ ஷாப்பு, ஒரு ஹோட்டல் வைக்கிறது இதெல்லாமே வந்து இந்த 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் பண்ணலாம். அதே போல் 2ஆம் இடம் தான் பேச்சு. ஒன்று ஜோதிடம் கற்றுக்கலாம், இல்லை குக்கிங் கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது வாயால் ஜீவனம் அப்படிங்கிறது வழக்கறிஞர்கள், லாயர்ஸு இவங்கெல்லாமும் வந்து பேசுனா தான் வந்து அங்கே ஈடுபடும். அப்போ 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா எந்த மாதிரி? அதாவது இந்த 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து மீடியா பர்சன்ஸ், ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், அதுபோல் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த எல்லா விஷயங்களுமே 3ஆம் இடம் தான். அப்போ அந்த 3ஆம் இடம்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றத சொல்கிறோம். ஸ்கூல், காலேஜ், டியூஷன் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு அகாடமி வச்சு நடத்துகிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க வந்து 10ஆம் அதிபதி 3ல் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். குறிப்பாக இன்னும் ஸ்பெஷலாக என்ன செய்யலாம்னா கம்யூனிகேஷன். அப்போ அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த சில பேர்லாம் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து
இன்னும் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த Blogs. இன்ஸ்டா பிரபலம், ம். அந்த இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, யூடியூப் பிரபலம். இப்போலாம் நம்ம யூடியூப்ல சில பேரை பார்த்தா, "ஏய் அவர் நம்ம அந்த யூடியூப்ல பார்த்துருக்கோம்டா" அப்படின்னு ம். சொல்லுவாங்கல்ல. ஸோ ம். அப்போ அந்த 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் விளாக் பண்ணி வீடியோ போட்டாங்கனாலும் அவங்களுக்கு செட் ஆகும். இப்போ கரண்ட் சினாரியோ என்னன்னா இதுதான். ஸோ இது மாரி பண்ணுறவங்க 10ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க இந்த விளாக்ஸ்லாம் எடுத்து போடுறது ம். நல்லாயிருக்கும். அந்த 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்களும் நெறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ம். ஸோ அப்போ இந்த ஐடியில வந்து பொதுவா ஐடி செக்டார்ஸ்ன்னு இல்ல. இப்ப நெறைய பேர் வந்து பேசிவ் இன்கம்க்காக என்னென்ன ம். மாரியான விஷயங்கள் நெறைய செய்றோம். அப்போ வந்து இந்த Swiggy, Zomato, Zomato. Blinkit இது மாரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து Rapido பண்ணி நெறைய பேர் டிரைவ் பண்றாங்க. ம். ஸோ அது மாரி இருக்கிறவங்க 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா, அவங்களும் அது மாரியான விஷயங்கள் செய்யும்போது நல்லாருக்கும். இதெல்லாம் வந்து 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல. சார் நான் கொஞ்சம் ஹியூஜா செய்யணும்னு எதிர்பார்க்கிறவங்க, இந்த 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க டிராவல்ஸ் வச்சு ரன் பண்ணலாம். இந்த ம். டிராவல்ஸ் வச்சு ரன் பண்ணும்போது நல்லாருக்கும். அதேபோல வந்து இன்னும் எளிமையா கொஞ்சம் ட்ரெண்டிங்கா ஜோதிடத்த வந்து மேம்படுத்தி அவங்களுக்கும் ஈஸியா குடுக்கணும்னா, அந்த 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா, வாடகை வருமானமும் இவங்களுக்கு நல்லாருக்கும். ஸோ, அப்ப அந்த வாடகை வருமானம்னா என்னன்னா, இந்த ரென்டல் பேசிஸ்ல ம். கார் அண்ட் ம். பைக்ஸ் எல்லாம் குடுக்குறாங்கல்ல, அது மாரி பண்றவங்களுக்கும் நல்லா ஒரு குரோத் அப்படிங்கிறது இந்த 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா நல்லாருக்கும் மேடம். அப்போ 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா எந்த மாதிரி தொழில் ஆமா. செய்யலாம்? இவங்க வந்து வீட்ல இருந்து செய்யக்கூடிய வேலைகள். அப்ப என்ன பண்ணலாம்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ம். அப்படிங்கிற ஜாப்ஸ்க்கு இவங்க அப்ளை பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். ம். அதேபோல இந்த 4ஆம் இடம் தான் என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்க்குலாம் இப்ப ம். நெறையா ஆட் வரத நம்ம ம். பார்க்குறோம். ம். ஸோ, அப்ப அந்த டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படிங்கிறத இவங்க செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பண்ணணும் அப்படிங்கும்போது, இவங்க வந்து இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது 4ஆம் இடம். ரியல் எஸ்டேட்டு, ம். புரோக்கேஜ் ம். இது எல்லாமே வந்து 4ஆம் இடம் தான் சொல்லும். அப்போ அந்த 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனமும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ம். ஸோ, அப்போ வந்து இவங்களும் என்ன பண்ணலாம்னா, டிராவல்ஸ் வச்சு ரன் பண்றது இவங்களுக்கு நல்லாருக்கும். ரியல் எஸ்டேட் பண்றது நல்லாருக்கும். ஒரு 10 இடத்த வந்து கட்டிட்டு வாடகைக்கு விடுற வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். குறிப்பா இந்த 10 4 கனெக்ட் ஆனவங்க தான் வாஸ்து ஜோதிடர்களா இருக்காங்க. ஸோ, ம். அப்போ வாஸ்து இவங்க கத்துக்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்கும். ம். இன்னொரு ஒரு விஷயம் 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது, இந்த கான்ட்ராக்ட்ல வந்து இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது, இந்த சைட் இன்ஜினியர்ஸ்லாம் ஓகே. சொல்றோம்ல, ம். அது மாரி பண்ணும்போதும் நல்லா இருக்கும்மா இவங்களுக்கு. இப்போ 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி தொழில். அதாவது 5ஆம் இடம் தான் குலம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். ம். அப்ப அந்த 10ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது, இவங்களுக்கு குலத்தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அப்ப அந்த குலத்தொழில்னா என்னன்னா, இந்த அப்பாவும் ஒரே ஜாப் பார்த்திருப்பாங்க, தாத்தாவும் ம். ஒரே மாரி இருந்திருப்பாங்க. ஸோ, அப்ப அந்த ஃபேமிலியில வந்து ஒரே பிசினஸ் செய்யக்கூடியவங்க தான் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க. ம். 1. 2வது விஷயம் இந்த 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கோவில் சார்ந்த இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ம். இதுல அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் சிறப்பாவே இருக்கும். அப்போ 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த அப்ப அந்த 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா வேலைக்கு போனா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ம். 1. ஸோ அப்ப அந்த 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் அதுக்கு ஒரு பிளஸ் வேணும்ல. ம். ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ஃபினான்ஸ் வட்டிக்கு விடுவாங்க தெரியுமா? ம். அந்த மாரியான விஷயங்கள் செய்யறது நல்லா இருக்கும். ம். அதே போல வந்து நம்பிக்கையின் பேர்ல ஒரு விஷயங்கள் செய்வாங்கல்ல. குறிப்பா வந்து வேலை வாங்குறத இவங்க ஒரு வேலைய வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ம். ஸோ அப்ப வந்து இவங்க முதலாளியா இல்லாம, தொழிலாளியோட தொழிலாளியா வேலை செய்யறது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டா இருக்கும். இப்போ 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கப்போ இந்த மாதிரி. அப்பதான் அவங்க வந்து ஜாயிண்ட் பிசினஸ் செய்யணும். ஜாயிண்ட் பிசினஸ்னா எப்படி சொல்றேன்னா, என்னோட ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து பண்றோம். ம். இந்த கேட்டரிங், ஈவென்ட் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் எடுத்து பண்றாங்கல்ல, ம். அவங்களுக்கெல்லாம் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கணும் 1. ம். 2வது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த மேட்ரிமோனி சம்மந்தப்பட்ட ம். ஒரு அந்த திருமண தகவல் மையம், அது மாரி இருக்கிற பிசினஸ் பண்ணலாம். இன்னொன்னு வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் தான் இதுவும். ம். ஸோ, அப்ப அந்த அதாவது எல்லா விஷயங்களுமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றது, ரிலேஷனோட சேர்ந்து பண்றது, இந்த குரூப்பா பண்ணுவாங்க தெரியுமா? அது ம். எல்லாமே வந்து பண்ணலாம். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தா, குறிப்பா இவங்களுக்கு இன்னும் சிறப்பா என்ன பண்ணணும்னா, இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கப்போ எந்த மாதிரி? அதாவதுமா இந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க தான் பெரும்பாலுமே வந்து இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருப்பாங்க. ம். 8ஆம் இடம் தான் ஆயுள். அப்ப அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து குறிப்பா அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா மெடிக்கல் ஷாப் வைக்கலாம் 1. ம்.
2வது விஷயம் அவங்க டாக்டருக்கான அமைப்பு அப்படிங்கிறதும் பொதுவாகவே உண்டு. அதே போல் வந்து அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மைன்ஸ்லாம் வச்சு சில பேர் நடத்துவாங்க தெரியுமா? அந்த ம். ஜல்லி, அதுக்கப்புறம் ம். வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்ஸு இதெல்லாம் எடுத்து பண்ணுறவங்க, இந்த பாறையை குடஞ்சு எடுக்கிறது, இந்த ம். உப்பு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்கலாம் 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது பண்ணலாம். அதே போல ஹார்ட்வேர் ஷாப்ஸ், அப்போ அந்த ம். அந்த பெயிண்ட் இது ம். சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இவங்க பண்ணாங்கன்னா, அந்த 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சிறப்பாவே வேலை செய்யும். 10ஆம் அதிபதி 9வது இடத்துல இருக்கப்போ எந்த மாதிரி வரும்? டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் 1. 2வது விஷயம் வந்து இந்த 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா, இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா பார்த்த வேலை இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, இப்போ பொதுவா வந்து "அப்பா வேலை உனக்கு கிடைச்சிருச்சுப்பா, ம். அப்படியே நீ பண்ணிட்டு போயிடுவ" ம். அப்படின்லாம் நெறைய பேர் நம்ப சொல்றத நம்ம பார்க்குறோம்ல. 2வது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு குரோத் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஒரு குரோத் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து, அவங்க அப்பாவ வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்யும்போது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும் 1. ம். 2வது விஷயம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து, இன்னும் குறிப்பா என்ன சொல்லணும்னா, பிரபலமான கோவில்கள் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வந்து 9ஆம் இடம் சொல்லுவோம். ம். ஸோ, அப்ப அந்த கோவிலுக்கு பக்கத்துல பூஜா ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்றது, ம். அதேபோல வந்து அந்த கோவில் பக்கத்துல வந்து எல்லா விஷயங்களும் செய்யறது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் 1. 2வது விஷயம் அந்த கோவில்ல கான்ட்ராக்ட் எடுப்பாங்கல்ல சில ம். பேர், இந்த ம். கிளீனிங் ப்ராசஸா இருக்கட்டும், பிரசாத ஸ்டாலா இருக்கட்டும், அது மாரி இருக்கும்போது இந்த 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து இந்த மாரியான விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப சிறப்பாவே அவங்களுக்கு இருக்கும். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கப்போ எந்த மாதிரி ஒர்க் பண்ணும்? 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்ற நிலைமை அப்படின்றது ஜோதிடத்துல வரும். ஸோ, அப்ப இவங்களுக்கு வந்து எல்லா விதமான பிசினஸ் பண்ணாலுமே ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். அதான் நான் சொன்னேன்ல, அந்த 10ஆம் அதிபதி ம். 6ஆம் இடத்துல இருக்கிற மாரி, இவங்க வந்து வேலை செய்யணும்ன்றது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா, அவங்க வந்து ஒரு முதலாளி, அவங்களுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கும். 1. 2வது விஷயம் அப்படிங்கிறப்போ, இந்த 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் சில பல இடையூறுகள் ஏற்படும். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களோட வேலை செய்பவர்கள வந்து ஒழுங்கா இவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. தான்ற அதிகாரம் இருக்கும். ம். அத குறைச்சுக்கிட்டு, அதாவது அவங்களோட லேபர்ஸுக்கு வந்து பிடி குடுத்து போனாங்கன்னா, இவங்க தொழில்ல நம்பர் 1 இருப்பாங்க. ம். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தா, இதுதாம்மா பலன். ஓகே. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கப்போ இந்த மாதிரி தொழில். அதாவதுமா இந்த 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது, இவங்க தான் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்ல பூந்து விளையாடுவாங்க. ம். இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், கோல்டு, சில்வர் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்ட்ராட்டர்ஜி கரெக்ட்டா சொல்லுவாங்க ம். பார்த்துருக்கீங்களா? இந்த எக்கனாமிக்கல் அ ரிலேட்டடா வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ம். இந்த 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறவங்க தான். ம். குறிப்பா வந்து அந்த எல்ஐசி மாரி இவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஷேர் மார்க்கெட் யாருக்கு வந்து எப்போ பீக்கா போகும்ன்றத அந்த டயத்த அக்யூரேட்டா சொல்லி வெற்றி அடைய வைக்கிறவங்களும் இவங்க தான். அதேபோல வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்ப ம். நெறைய வருது. கிரிப்டோ காயின்ஸ்லாம் ம். நெறைய வருது பார்த்தீங்களா? அந்த இன்வெஸ்ட்மென்ட் எதுல பண்ணலான்றத வந்து இவங்க ஒரு கைடன்ஸா குடுக்கும்போது, இந்த 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் 1. ம். செய்யற விஷயங்கள் அப்படிங்கிறத வந்து இவங்க எப்போதுமே வந்து ஒரு லாப நோக்கத்துல தான் செய்வாங்க. அதாவது வந்து இந்த 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களோட கொஞ்சம் மூத்தவங்களா தான் இருப்பாங்க. ம். ம். அது மாரி இருக்கும்போது அவங்களோட ஐடியா கேட்டு செய்யலாம். ம். அப்படி இல்லன்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களோட அண்ணா இருப்பாங்க, இல்லாட்டி ம். அவங்களோட அக்கா இருப்பாங்க தெரியுமா? அவங்கள வச்சு பிசினஸ் செஞ்சாங்கனாலும் இவங்களுக்கு ரொம்ப யோகமான டைம். இப்போ 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கப்போ எந்த மாதிரி தொழில்? அதாவதுமா இந்த 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது தான் வந்து சில பேர் வந்து இந்த பிசினஸ்க்காக வெளிநாடு போயிட்டு வராங்க தெரியுமா? அது 1. 2வது விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவங்க என்ன பண்ணலாம்னா, இவங்களும் டிராவல் ஏஜென்சிஸ் வச்சு ரன் பண்ணலாம். எப்படி இவங்க வந்து டிராவல்ஸா வந்து வெஹிக்கிள்ஸ விடக்கூடாது. அதாவது வந்து டிக்கெட் புக் பண்ணி தருவாங்கல்ல. ம். ம். அதுபோல வந்து இந்த யாத்திராஸ்லாம் நடக்கும்போது, ம். வந்து மணாலி போறாங்க, ம். காஷ்மீர் போறாங்க, இது மாரி இந்த காசி போறாங்க. ம். அதுக்கு வந்து ஏஜென்ட்டா இருந்து டிக்கெட்ஸ் போட்டு தர வேலைகள் இவங்க பார்க்கலாம் 1. ம். குறிப்பா அவங்க எதுல கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த டிக்கெட் போட்டு தர வேலை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் போட்டு தர்றது இது மாரி பண்ணலாம் 1. 2வது விஷயம் வந்து இந்த ஏரோஸ்ட்ரெஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ம். அவங்க தான் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறவங்க. ம். அதேபோல வந்து அலையக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து 10ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது தான். ம். ஸோ, அதனால வந்து எந்த விதமான அலைச்சல்களும், அதாவது இந்த 10ஆம் அதிபதி 12ல இருந்துட்டாலே அலைச்சல்கள் கூடிய வேலை தான் இவங்களுக்கு அமையும். ஸோ, அது மாரியான வேலைகள இவங்களே ஏற்படுத்திக்கிறது இந்த 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா சூப்பராவே வேலை செய்யும். இப்போ நீங்க வந்து 10ஆம் அதிபதி இந்தந்த இடத்துல இருந்தா இந்த மாரி தொழில்கள் செய்யலாம்னு சொல்லியிருந்தீங்க.
இப்போ அவங்க வந்துட்டு அந்த தடைகள் நீங்க எந்த மாதிரி ஆலயத்துக்கு போகலாம், எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம்னு சொல்லுங்க. அதாவதுமா இந்த 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். இதுல வந்து நம்ம சொன்னது எல்லாமே பொதுவான பரிகாரம் தான். இதுல நீங்க கேட்டீங்க, இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் தடையாகுது, ரன் ஆக மாட்டேங்கிறது ம், அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ம், ஸோ அப்போ அந்த 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கான அதிகமா அதாவது வந்து இந்த தொழில்ன்றது ஒரு நாள் ஸ்டாப் ஆயிருச்சுன்ட்டு வைங்களேன், அடுத்த நாள் வந்து டோட்டல் லாஸ் ஆகிடும் ம், நமக்கு. ஸோ அப்போ அது மாதிரியான தெய்வங்கள்னு எடுக்கும்போது உடனடியாக பலன் தரக்கூடியதுல நரசிம்மரும் ஒருத்தர். ம், ஸோ நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய 3 நரசிம்மர் ஆலயம் அப்படிங்கிறது நம்ம பாண்டிச்சேரி, விழுப்புரம் சுற்றியே இருக்குது. ஸோ அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். அதில் நம்பர் அதாவது நீங்கள் இந்த 3 கோயிலில் எந்த ஆர்டரில் வேணாலும் போய்க்கலாம். நான் ஆர்டராகவே சொல்லிடுறேன். 1 ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து சிங்கிரிக்குடி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர். 2வது அப்படிங்கிறது போது பூவரசங்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு நரசிம்மர் இருக்கார். 3வது அப்படிங்கிறத பார்க்கும்போது பரிக்கல் அப்படிங்கிற ஊரில் நரசிம்மர் இருக்கார். ஸோ அப்போ ஒரே நாட்களில் இந்த 3 நரசிம்மரையுமே வந்து இந்த 10ஆம் அதிபதி 1ஆம் இடத்துல இருந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத ம், பார்த்துட்டோம். அப்போ இந்த 10ஆம் அதிபதி போய் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உட்காந்துருந்தாங்கன்னா அது எந்தெந்த கிழமைகள்ன்றத நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது தான். ம், இப்போ மேஷத்தில் இருந்தாருன்னா செவ்வாய்க்கிழமை, தனுசூரில் இருந்தாருன்னா வியாழக்கிழமைன்றத அவங்களுக்கே தெரியும். அந்த ம், 10ஆம் அதிபதி வந்து யார் ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசிநாதனுடைய கிழமைகள் போயிட்டு நம்ம இந்த 3 நரசிம்மருக்கும் வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கும்ல, ம், அதை வச்சு அர்ச்சனை செய்யும்போது இந்த தொழில் தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கும். சார் இதெல்லாம் எனக்கு தெரியும், அந்த 10ஆம் அதிபதிலாம் எங்கே ம், இருக்காருன்னு எனக்கு தெரியல, ம். பொதுவாகவே என்கிட்ட ஜாதகம்லாம் இல்லைன்னு கேட்குறவங்க வந்து சனிக்கிழமை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். குறிப்பாக புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் போயிட்டு இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போதும், வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமையில போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போதும் சிறப்பாக வேலை செய்யும் இந்த நரசிம்மர். ஏன் நரசிம்மரை சொல்கிறோன்னா, இந்த ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் ம். நமக்கு அடுத்தடுத்து ஒரு growth இருக்கணும்னா நம்ம நரசிம்மரை பொதுவாகவே வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக வேலை செய்யும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சிங்கிரிக்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல் இந்த 3 இடத்துலையும் உள்ள நரசிம்மரை போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா தொழிலில் லாஸுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நரசிம்மரோட அருள்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. நன்றி.